Hi friends, welcome back to my channel. இன்னைக்கு பழம்பொரி செய்ய போறேன். எப்படி செய்யணும் பார்க்கலாம். மைதா மாவு 1 tablespoon அரிசி மாவு 1 tablespoon நாட்டு சக்கரை தோசை மாவு 1 tablespoon மஞ்சள் பொடி 1/4 teaspoon கல்லு உப்பு 1/4 teaspoon ஏலக்காய் 1/4 teaspoon warm water 1 cup இது எல்லாமே மிக்ஸ் பண்ணணும் இப்போ எல்லாம் மிக்ஸ் பண்ண முடிஞ்சிச்சு இப்படி தான் இருக்கணும் மாவு இப்படி தான் இருக்கணும் பயங்கர லிக்விட் வேண்டாம் இப்படி போதும் பழம் இப்படி தான் இருக்கணும் அது தான் டேஸ்ட்டு அப்போ நான் 3 யூஸ் பண்ணுறேன் பார்க்குறதுனா கெட்ட போன மாதிரி ஆனால் கெட்ட போயில உள்ள நல்ல பழம் ஆனால் நான் 3 எடுத்துகிறேன் இப்போ கட் பண்ணலாம் இப்படி தான் கவர் எடுத்துணும் இப்படி ஸ்லைஸில் கட் பண்ணணும் இப்படி கட் பண்ணணும் அப்போது ஒரு ஷேப்பில் இப்படி கட் பண்ணலாம் லைனில் கட் பண்ணலாம் இது ஒரு ஷேப் கட் பண்ணணும் ஃப்ளவர் எண்ணெய் யூஸ் பண்ணுறேன் நம்ம டீப் ஃப்ரை பண்ணணும் சூடு இருக்கணும் இந்த ஸ்டேஜில் கரெக்டாக ஆயிடுச்சு இப்போது எடுத்துடலாம் இப்போ போதும் எடுத்துடலாம் இந்த பழம்பொரி சூப்பர் ஆயிடுச்சு பாரு ஃப்ரெண்ட்ஸ் பழம்பொரி முடிஞ்சிச்சு பாரு சூப்பர் ஆயிடுச்சு சூப்பர் கலர் 2 கலர் போட்டேன் ஒருனா கோல்டன் ப்ரௌன் கலர் ஒருனா மஞ்சள் கலர் 2 போட்டு பழம்பொரி முடிஞ்சிச்சு ஃப்ரெண்ட்ஸ் இதே மாதிரி நீங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்க அடுத்த வீடியோவில் மீண்டும் சந்திப்போம் பை ஃப்ரெண்ட்ஸ்